ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் பேரானந்தம் அடைகிறேன். இந்த காணொளியில் நாம் தெரிவிக்க வரும் தகவல் முக்கியமான தகவல். மனிதனின் வாழ்க்கை பாடமான ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகங்களினுடைய பள்ளி குழந்தைகளுக்கான பாராயண போட்டியை வேலூர் மாநகரிலே நடத்த உத்தேசித்துள்ளோம். இந்த போட்டி டிசம்பர் மாதத்திலே நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்காக நாம் தேர்ந்தெடுத்துள்ள பகவத்கீதையினுடைய 5வது அத்தியாயம் 29 ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். கர்ம சந்நியாச யோகம் என்று அழைக்கப்படும் பகவத்கீதையினுடைய 5வது அத்தியாயம் இது. குழந்தைகளுடைய வகுப்புக்கு ஏற்றவாறு இந்த 29 ஸ்லோகங்களும் பிரித்து அவர்கள் எதை பாராயணம் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் தெரிவிக்கப்படும். பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 3 இடங்களை பிடிக்கும் குழந்தைகளுக்கு முதல் 2 மற்றும் 3வது பரிசு அளித்து கௌரவிக்கப்படும். இந்த போட்டியில பங்கேற்கும் குழந்தைகள் அடுத்ததாக இது மாவட்ட அளவிலே நடைபெறும். மேற்கொண்டு அவர்கள் மாநிலம் அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் இந்த பகவத்கீதை ஸ்லோக பாராயண போட்டியிலும் பங்கேற்கலாம். அதற்கான வழிவகைகளும் செய்து தரப்படும். இதற்காக பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறு காரியம் என்னவெனில், உங்களுடைய குழந்தைகளின் பெயரை எம்மிடம் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளியினுடைய கீழேயே அடியனுடைய நேரடி தொலைபேசி எண் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் அடியனை தொடர்பு கொண்டு உங்களது பெயரையும் உங்களது குழந்தைகளினுடைய பெயரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களை கற்றுத்தருவதில் மிகுந்த ஆர்வமாக உள்ளோம். வாருங்கள், அந்த பிஞ்சு மனதிலே நாம் பள்ளி குழந்தைகளினுடைய அந்த மனதிலே ஆன்மீகத்தை விதைப்போம். பகவத்கீதை ஸ்லோகத்தை கற்றுத்தருவோம். இது மிக மிக உன்னத காரியம். இந்த பகவத் கைங்கரியத்தில் அடியேன் ஈடுபட்டுள்ளதை மிக பாக்கியமாக கருதுகிறேன். வாருங்கள், அனைத்து பள்ளி குழந்தைகளையும் இதில் பங்கேற்க செய்வோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.